வணக்கம். முனைவர் கி. ராம் கணேஷ். இன்னைக்கு நாம் 12 ஆழ்வார்களுள் ஒருவரான பேயாழ்வார் திருமால் மீது பாடிய 3ஆம் திருவந்தாதியிலிருந்து முதல் 10 பாடல்களுக்கான விளக்கத்தை மட்டும் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பாடல்களை பார்க்க போகிறதில்ல, பாடல்களுக்கான விளக்கத்தை மட்டும் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு பாடலினுடைய முதல் அடியை மட்டும் சொல்லிட்டு பாடலுக்கான முழு பொருளையும் நான் குறிப்பிட்டுட்டு போகிறேன். முதல் பாடல், திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன், திகழும் அருக்கன் அணிநிறமும் கண்டேன். இந்த பாடலில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அந்த திருமாலை அவர் கண்டுகளித்த போது எதெல்லாம் பார்த்தாரு, எதையெல்லாம் பார்த்து ரசித்தார் அப்படிங்கிறத பேயாழ்வார் தானே குறிப்பிடுறார். என்னுடைய பெருமான் திருமால் அவருடைய காரணமற்ற கருணை இப்பொழுது எனக்கு கிடைத்தது. கடல் வண்ணனாகிய என்னுடைய பெருமானிடத்திலே நான் பெரிய பிராட்டி, அந்த பிராட்டினா அந்த லட்சுமி தேவி, அவங்களையும் வணங்கினேன். அது மட்டும் இல்லாமல் அந்த பெருமாளுடைய அழகான அந்த திருமேனியையும் வணங்கினேன். அந்த சூரியன் மாதிரி இருக்கக்கூடிய அழகான ஒளியையும் வணங்கினேன். போரிலே வீரம் விளைவிக்கக்கூடிய அவனுடைய அழகான சக்கரத்தை ஒரு கையில் பார்த்து வணங்கினேன். இன்னொரு கையில் அவர் கையில் வைத்திருக்கக்கூடிய வலம்புரி சங்கு, பாஞ்சசன்யம்னு சொல்லுவாங்க, அதையும் பார்த்து வணங்கினேன். இது எல்லாத்தையுமே நான் பார்த்து வணங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்று எனக்கு கிடைத்தது அப்படிங்கிறத முதல் பாடலில் குறிப்பிடுறார். அடுத்த பாடல் பாருங்க, இன்றே கடல் கண்டேன் ஏழு பிறப்பும் யான் அறுத்தேன். இதில் என்ன சொல்கிறாருன்னா, அந்த பொன்மயமான அணிகலன்கள் அணியப்பெற்றது, மலை போன்ற அந்த மார்பில் துளசி மாலையை அணிந்திருக்கிறார். கடல் கடைந்த அந்த காலத்தில் அந்த பெரிய பிராட்டியார் அனுபவிக்கும்படி பெற்ற லட்சுமிநாதனே, என்னுடைய மனம் உன்னிடத்தில் பொருந்தியதன் காரணமாக இன்னைக்கு நான் உன்னுடைய திருவடிகளை வணங்கிட்டேன். உன்னுடைய திருவடிகளை வணங்கினதுனால இனிமேல் எனக்கு 7 பிறவியுமே கிடைக்க போகிறதில்ல. அதாவது இனிமேல் எனக்கு பிறவியே கிடையாது, உன்னிடத்திலேயே நான் நிரந்தரமாக தங்கிவிட்டேன், எனக்கு நீ அடுத்த பிறவியே கிடையாது அப்படின்னு குறிப்பிடுறார். 7 பிறவி கிடையாது அப்படிங்கிறத குறிப்பிடுறார். அடுத்த பாடல் பாருங்கள், மனத்து உள்ளான் மா கடல் நீர் உள்ளான். அது என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த திருப்பார்கடல், அந்த பார்க்கடலில் தான் எந்நேரமும் கண் வளர்வான், அதாவது உறங்கி கொண்டிருக்கக்கூடியவன் அந்த திருமால். அந்த திருப்பார்கடலிலே கண் வளர்ந்திருக்கக்கூடியவன். அது மட்டும் இல்லாமல் அந்த பிராட்டி, அந்த லட்சுமி தேவியினுடைய அந்த மார்பு தடத்திலே அடங்கி கிடப்பவன். மார்பில் துளசி மாலை அணிந்தவன். பகைவர்களெல்லாம் அழியும்படி கோபத்தினால அவங்களையெல்லாம் அழித்து மகிழ்ந்தவன். கடல் மாதிரியான வடிவு உடையவன். தப்பாமல் வரக்கூடிய அந்த நரகத்தை போக்க வல்ல மருந்து போன்றவன். அப்படிப்பட்ட அந்த சர்வேஸ்வரன் என்னுடைய மனதில் சேர்ந்து விட்டான், அப்படிப்பட்ட திருமால் என்னுடைய மனதிற்குள் வந்து விட்டான் அப்படிங்கிறத இந்த 3ஆவது பாடலில் குறிப்பிடுறாரு. 4ஆவது பாடலில் பாருங்கள், மருந்தும் பொருளும் அமுதமும் தானே. இதில் என்ன சொல்கிறாருன்னா, இவனே பரம்பொருள், இந்த திருமால் தான் இந்த உலகத்தில் எல்லா இடங்கள்லையும் பறந்திருக்கக்கூடிய ஒரு பொருள். அது மட்டும் இல்லாமல் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு காரணமாக இருக்கக்கூடிய செந்தாமரை போன்ற திருக்கண்களை உடையவன், உலகை காத்தருளக்கூடியவன், அந்த காரியம் ஒன்றிலேயே நிலை நின்று பொருந்தனவாக உள்ள அந்த உலகங்களை, அந்த பிரளய காலம் வரும் இல்லையா, அந்த அழிவு காலத்தில் அந்த உலகம் அழிஞ்சு போகாமல் இருக்கும்படி தன்னுடைய வயிற்றிலே வைத்து காத்தவன். அதற்கு பிறகு அந்த உலகத்தை வெளிப்படுத்தியவன். முன்பு ஒரு காலத்தில் மாபலி சக்கரவர்த்தி கிட்ட 3 அடியால் இந்த உலகத்தை எல்லாம் யாசித்து பெற்றவன். அப்படிப்பட்ட அந்த பெருமானுடைய திருவடிகள் தான் நமக்கெல்லாம் மருந்து மாதிரி. அந்த பெருமாளுடைய திருவடியை வணங்கினா நமக்கு பிறவி நோய் இருக்காது, எதுவுமே இருக்காது. பணம் போல வேண்டியவற்றையெல்லாம் அந்த பெருவிப்பனை, அந்த வேண்டியதெல்லாம் கிடைக்கிற மாதிரி அமுதம் போல அது இனிமையாகவும் இருக்கின்றன. அப்போ அந்த பெருமாளுடைய திருவடியை அடைஞ்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வாழ்க்கையில் என்னென்ன தேவையோ அது எல்லாமே கிடைச்சிரும் அப்படிங்கிறத இந்த பாடலில் பதிவு பண்ணுறார். அதற்கடுத்து 5ஆவது பாடல் பாருங்கள், அடிவண்ணம் தாமரை அன்று உலகம் தாயோன். அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, முன்பு உலகத்தை அளந்தான் இல்லையா அந்த மாவலி சக்கரவர்த்தி கிட்டேருந்து, அந்த திருமாலினுடைய அந்த பாதம், அந்த கால்கள் தாமரை போல சிவந்திருந்தது. அவனுடைய திருமேனி இருக்கும் இல்லையா, அந்த திருமேனியினுடைய நிறம் பூமியை சூழ்ந்த அந்த கடல் நீரினுடைய வண்ணம் போல கருத்து குளிர்ந்திருந்தது. அந்த முடியினுடைய நிறம் பார்த்திங்கன்னா ஒற்றை சக்கரமுடைய தேரில் ஏறிய சூரியனுடைய நிறம் போன்றது, அதாவது பிரகாசமாக இருக்கக்கூடியது. அந்த சூரியனுடைய ஒளி போன்றது அல்லவா,
அழகு பொருந்திய அந்த சக்கரத்தை கையில் வைத்திருக்கிறார். அதனுடைய அழகும் இப்படிப்பட்டதாக இருக்கின்றது அப்படின்னு அந்த திருமாலினுடைய அந்த ஒளி வடிவத்தை பற்றி இதில் சொல்கிறார். அதற்கு அடுத்தது பாருங்கள், அடுத்த பாடல் அழகு அன்றே ஆழியார்க்கு ஆழி நீர் வண்ணம். இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சக்கரத்தை கையில் வைத்திருக்கக்கூடிய எம்பெருமானுக்கு கடல் நீரினுடைய நிறம் போன்ற நிறமானது ரொம்பவுமே அழகாக இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் மேலுலகங்களை எல்லாம் அளந்து கொண்டது இந்த அழகல்லவா. உள்ளங்கையிலே அந்த மாவழி தானம் செய்த அந்த நீரை பெற்றுக்கொண்ட அந்த பெருமானுக்கு பிரம்மன் திருவடிகளை விளக்க அந்த கங்கா தீர்த்தத்தை வெளிப்படுத்திய அந்த திருவடி அழகன்றோ அப்படின்னு சொல்கிறார். அப்போது இதில் அந்த புராண செய்தியெல்லாம் சொல்லப்படுது. இந்த மாவழி சக்கரவர்த்திகிட்ட இருந்து நீரை தானமாக பெற்று அதற்கப்புறம் அந்த மூவடியால் உலகை அளந்த செய்தி, அதுக்கப்புறம் பிரம்மனுடைய திருவடிகளை தெரிவிக்கும் பொருட்டு கங்கா தீர்த்தத்தை வெளிப்படுத்திய அந்த திருவடியினுடைய அழகு, இந்த மாதிரி அந்த திருமாலினுடைய அந்த கால்களினுடைய பெருமையை பற்றி இந்த பாடல் நமக்கு புரிய வைக்கின்றது. அதற்கடுத்த பாடல் பாருங்க, கடல் தொழுதும் வானஞ்சே கார்கடல் நீர் வேலை. இதில் மனதிடத்தில் பேசுகிறாரு பேயாழ்வார். ஓ மனமே, அந்த கருத்து இருக்கக்கூடிய கடலினுடைய நீரையும் கடலினுடைய கரையையும், கடலுக்கு கரை இருக்கும் இல்லையா, கடற்கரை, அந்த உடைய உலகத்தை அளந்து கொண்டவன், கருடனை வாகனமாக கொண்டவன், செல்வம் உடையவன், அழகை எல்லை கண்டு நினைக்கவும் முடியாதவன். இவ்வளவுதான் அழகினுடைய எல்லைன்னு சொல்ல முடியாது. அப்படிப்பட்டவன், எல்லா பொருள்களுக்கும் நெடுந்தொலைவில் இருக்கக்கூடியவன், கிடைக்க முடியாத பொருளாக இருக்கக்கூடியவன். அப்படிப்பட்ட பெருமானுடைய அந்த திருவடிகளை நாம் வணங்குவோம், நீயும் அதற்கு உடன்பட வேண்டும் அப்படின்னு மனதிடத்திலே கேட்கிறான். அப்போது அந்த திருமாலினுடைய அந்த திருவடிகளை நாம் வணங்கணும், அதற்காக மனமே நீ ஒத்துழைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாருன்னா, பேயாழ்வார் அந்த மனதிடத்தில் குறிப்பிடுவதாக இந்த பாடல் அமைந்திருக்கிறது. அதற்கு அடுத்தபடியாக நாம் பார்க்கக்கூடியது 8ஆம் பாடல், நாமம் பல சொல்லி நாராயணா என்று. இதில் என்ன சொல்ல வர்றாருன்னா, நல்ல மனமே. இந்த பாடலும் மனதிடத்தில் சொல்வது போல தான். நாராயணன் முதலாக இருக்கக்கூடிய நிறைய பேர் இருக்குது திருமாலுக்கு. அந்த பெயர்களை எல்லாம் சொல்லி அழகிய கையாலே நாம் அவனை வணங்குவோம், இதற்கு நீயும் உடன்பட்டு வா அப்படின்னு மனதை அழைக்கிறார். பூமி முதலிய உலகங்களை எல்லாம் ஒரு கால் உள்ளே அடக்கி வைத்து இல்லையா, பூமி அழியக்கூடிய நேரத்தில் அதை பாதுகாத்து வச்சு அதற்கு பிறகு வெளிப்படுத்தியவன் இந்த திருமால் தான். வண்டுகள் தங்கியிருந்து ஒளி செய்யக்கூடிய அந்த துளசி மாலை உடையவன் அந்த கண்ணபிரான். அப்படிப்பட்ட அந்த கண்ணபிரானையே நமது கண்கள் கண்டு கழித்திடுக அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனதிடத்திலே பேயாழ்வார் குறிப்பிட்றார். அதாவது நாம் என்ன பண்ணலான்னா, அந்த நாராயணன், நம்ம சொல்ல முடிய திருமாலே, இந்த மாதிரி நிறைய பெயர்களை சொல்லி கூப்பிடுவோம் இல்லையா, அந்த பெயர்களை எல்லாம் சொல்லி அழகான கையால் நாம் அந்த திருமாலை வணங்கலாம். அதற்காக மனமே நீயும் உடன்பட்டு வா, இந்த பூமியவே ஒரு காலத்தில் பாதுகாத்து வைத்தவன், அதற்கு பிறகு வெளிப்படுத்தியவன், கழுத்தில் துளசி மாலை அணிந்திருக்கக்கூடியவன், அப்படிப்பட்ட அந்த கண்ணபிரானையே நம்முடைய கண்கள் கண்டு கழித்திடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, கண்கள் கண்டு மகிழ்ச்சி அடையட்டும் அப்படின்னு தன்னுடைய மனதிடத்தில் தெரிவிக்கிறார். அதற்கு அடுத்தபடியாக 9வது பாடல், கண்ணும் கமலம் கமலமே கைத்தலமும். இந்த பாடல் என்ன சொல்கிறார் அப்படின்னா, பெருமாளினுடைய எல்லா தோற்றங்களும் எல்லாமே தாமரை பூ தான் அப்படின்னு குறிப்பிடுறார். அது எப்படி சொல்ல பாருங்களேன், கரிய மேகம் போன்ற வடிவை உடையவன், கருங்கடல் நீரின் போன்ற நிறமுடையவன், அழகிய நீலமணி போன்ற நிறமுடையவன். அப்படிப்பட்ட பெருமானுடைய அழகை ஆராய்ந்து பார்க்கக்கூடிய நேரத்தில் அவனுடைய கண்கள், அவனுடைய கைகள், அவனுடைய உலகை அளந்த அந்த கால்கள், இது எல்லாமே பார்க்கறதுக்கு தாமரை பூவை போலவே இருக்கின்றன. அப்போ முதல்ல மேகம் போன்ற வடிவுடையவன் சொல்கிறாரு, அதுக்கப்புறம் கருங்கடல் நீரின் நிறம் போன்ற நிறமுடையவன். அதையெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி பார்க்குறப்போ அந்த திருமாலினுடைய கண்களை பார்த்தா தாமரை பூ மாதிரி இருக்குது, அந்த திருமாலினுடைய கைகளை பார்த்தாலும் தாமரை பூ மாதிரியே இருக்கிறது, அந்த திருமாலினுடைய திருவடிகள் என்று சொல்லக்கூடிய அந்த பாதம், அதை பார்த்தாலும் தாமரை மலரை போன்றதாகவே இருக்கின்றது அப்படிங்கிற செய்தியை இதில் குறிப்பிடுறாரு பேயாழ்வார். அதற்கு அடுத்தது 3ஆம் திருவந்தாதியில் 10வது பாடல், தேசும் திரளும் திருவும் உருவமும். அதாவது இதில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, வலப்பக்கத்தில் சுழிந்திருக்கக்கூடிய சங்கு, அதாவது வலம்புரி சங்குன்னு சொல்லுவோம். வலப்பக்கமாக சுழிஞ்சிருந்தால்
அது வலம்புரி சங்குன்னு சொல்லுவோம். அப்படிப்பட்ட வலப்பக்கத்தில் சுழிந்திருக்கக்கூடிய அந்த வலம்புரி சங்கு, அந்த சங்குக்கு வந்து பாஞ்சசன்யம் அப்படின்னு பேர் இருக்கிறது. அப்படிப்பட்ட சிறந்த சங்கை கையிலே ஏந்திருக்கிறான் பெருமான். அப்படிப்பட்ட அந்த பெருமாளினுடைய அந்த சங்கை கையில் ஏந்தி இருக்கக்கூடிய அந்த பெருமாளினுடைய அந்த பெயர்களை நாம் சொல்லணும், ஓத வேண்டும், திரும்ப திரும்ப சொல்லணும் அப்படின்னு சொன்ன அளவிலேயே ஒரு வெளிச்சம் கிடைக்கிறது, வலிமை கிடைக்கிறது, செல்வம் கிடைக்கிறது, அழகிய வடிவமும் குற்றமற்ற நல்ல குணமும் மற்றும் என்னென்ன நன்மைகள்லாம் இருக்குதோ அது எல்லாமே தானே ஆசைப்பட்டு நன்றாக நம்மிடத்தில் வந்து சேரும் அப்படின்னு குறிப்பிடுறார். அப்போது அந்த பெருமானுடைய அந்த பெயரை சொன்னாலே சொன்ன மாத்திரத்தில் நமக்கு ஒளி கிடைக்கும், வலிமை கிடைக்கும், செல்வம் கிடைக்கும், அழகான வடிவம், நல்ல குலம், இன்னும் என்னென்ன நன்மைகள் அதெல்லாம் தானே ஆசைப்பட்டு பெருமாளை வணங்குறாங்க, பெருமாளினுடைய பெயரை சொல்லி வணங்குகிறார்கள் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த நன்மை எல்லாம் தானே ஆசைப்பட்டு நம்மிடத்தில் வந்து சேரும். அதற்கு நம்ம இடைவிடாமல் எந்நேரமும் என்ன சொல்லிக்கிட்டே இருக்கணும்னா அந்த பெருமாளினுடைய அந்த திருநாமங்களை சொல்லி கொண்டே இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி பேயாழ்வார் வந்து குறிப்பிடுறாரு. இப்படியாக நாம் அந்த 3ஆம் திருவந்தாதியில் இருக்கக்கூடிய முதல் 10 பாடல்களுக்கான விளக்கத்தை இந்த பதிவில் பார்த்துருக்குறோம். மிக்க நன்றி. மீண்டும் நாம் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம். வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு, விளக்கங்கள் தேவைன்னா நீங்கள் கமெண்ட் பகுதியில் குறிப்பிடுங்க. நன்றி.